இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்டமான டைரக்டர் யார்ப்பா அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம் நம்ம சங்கர் சார் அப்படின்ட்டு. ஸோ அந்த சங்கர் சார் வந்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படத்தோட பாடல்களை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. யாருப்பா அந்த ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்சரண் அவர்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. படத்தோட பேர் கேம் சேஞ்சர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடலோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன தெரியுமா? ரா மச்சா மச்சா, ரா மச்சா மச்சா, ரைட்? எல்லா லாங்குவேஜும் வெளில வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். விவேக் அவர்கள் தான் இந்த லிரிக்ஸ் தமிழில் வந்து ரைட்டிங் அந்த பாடலுக்கான இது அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. மியூசிக் யாருப்பா? தமிழ் தான் பண்ணுவார், வேற யார் பண்ணுவோம்? தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹீரோ எடுத்துகிட்டு போ அப்படிங்கும்போது நம்ம மியூசிக் டைரக்டரையும் அங்கேயே தானே எடுக்கிறது. அதான வந்து ஒரு தொழில் தர்மம் இல்லையா? ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பேச வேணாம். ஃபஸ்ட் இந்த ரா மச்சா மச்சா அப்படிங்கிற தமிழ் சாங்ஸை பார்த்துட்டு பிறகு நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வந்துடுவோம். Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பாட்டு ನಾನು ನೀದ ಶಟ್ಟ ಮಡಿಚು ಮುರುಕು ನಾನು ನೀದ ತಕ್ಕುಟಾಯಿ ಕಲಚು ಊಟ ನಾನು ನೀದ ನಾಟಕೂತ ತೆರೆಚು ಊಟ ನಾನು ನೀದ சொந்த மண்ணில் என் கால வச்ச நான் கூட நீயதானே சொன்ன மாதிரி சைகைய போட்ட நீ கூட நானே தானே. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா கை தப்பா வச்சாலே வெடி வச்சா மச்சாண்டா. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா நீ தொட்டதெல்லாம் வச்சோடா. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா கை தப்பா வச்சாலே வெடி வச்சா மச்சாண்டா. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா நீ தொட்டதெல்லாம் வச்சோடா. பாடல்ல பண்டிகையில் பரபரக்கும் பந்தய சேவல் கருத்தம்மா கை மனக்கும் கருப்பட்டி ஜவ்வோ மறந்து போகாம உயிரோட ஒட்டி இருக்கும். பிளாஷ் பேக் ஒட்டிதான் பாரு நான் கூட நீயே தானே. பிளாஷ் ஃபார்வர்ட் தட்டிதான் பாரு நீ கூட நானே தானே. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா கை தப்பா வச்சாலே வெடி வச்சா மச்சாண்டா. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா நீ தொட்டதெல்லாம் வச்சோடா. ராமச்சா மச்சாரா ராமச்சா மச்சாரா கை தப்பா வச்சாலே
மச்சான் மச்சான் ரா சாங் எப்படி இருக்கு? ஓகே, நல்ல ஒரு ஃபோக் சாங், நல்ல ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு வந்து நார்மலாக நம்ம இயர்பாட்ஸில் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படிங்கும்போது தேட்டரில் கேட்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ பயங்கரமாக ஆட விடுவார்னு நினைக்கிறேன் எல்லாரையுமே. எனக்கு ராம் சரணோட டான்ஸ் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அல்லு அர்ஜுனுக்கு அப்புறம் எனக்கு அவரும் என்டிஆர் ஓரளவு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ஒரு 4 5 பேர் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் தான் எனக்கு அதுக்கு முன்னாடி வரை நான் ஒரு படத்தை ரொம்ப பெருசாக விரும்பி பார்க்க மாட்டேன். ட்ரிபிள் ஆரில் அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் இடாடா ராம் சரண் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அதுலேருந்து அவர் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இதில் நம்ம சங்கர் சாரோட டைரக்ஷன் இல்லையா, ஸோ பிரம்மாண்டத்தின் இயக்குனர் அப்படின்னாலே சங்கர் சார் தான். சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீனு, அந்த சீனுக்கு எத்தனை ஆக்டர்ஸ் எவ்வளோ பேரை குவாட்ரிக்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் மேக்கப் போட்டு அவங்கள எல்லாருக்கும் ஒரே ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி அப்பா தெரியல. அந்த நம்ம இவ்வளோ பேர் இருந்தாலுமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தளபதி சார் யாரை வேணாலும் ஹீரோ யாரோ வந்து ஆடுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஒரு 1000 பேர் பின்னாடி ஆட வைப்பாங்க. ஆனால் ஏன் தெரியல நம்மளோட கண்கள் என்னமோ அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினையும் மேக்ஸிமம் ஹீரோயினை போது ஹீரோவுக்கு மட்டும்தான் நம்மளோட கண்களே போகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ பேர் எதுக்கு அவ்வளோ பேர் மெனக்கெட்டு அவ்வளோ ஒருவேளை வேலை வாய்ப்புக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனாலும் டான்ஸில் அவ்வளோ சூப்பராக பார்க்கும்போது பெரிய ஒரு குரூப்போடு ஆடுறாங்க. பட் இருந்தால் நம்மளோட கண்கள் இடமோ ராம்சரண் மட்டும் தான் போயிட்டுருக்கு. அவருக்கு வித்தியாசமான அவருக்கு யூனிக்காக ஒரு காஸ்டியூமை கொடுக்கும்போது அவர் மட்டும் தனியாக தெரியுதார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அவரை மட்டும் தான் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் ஆடினாலும் நமக்கு பின்னாடி யார் யார் ஆடினாங்க பக்கத்தில் என்ன ஆடுறவங்களோட ஃபேஸ் கட்டே நமக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஒரு பாடல் எடுக்கிறதுக்கு பதிலாக இதே பாடலை சிம்பிளாக ஒரு 10 பேர் 20 பேர் ஆட விட்டு கூட அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். பட் அது ஏன் தெரியல, அவருக்கு அது யூனிக்கான ஸ்டைல்னு நினைக்கிறாரு கூடாது. பட் ப்ரொடியூசர் தான் பாவம் இல்லை. ரைட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில படங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது, காஸ்டியூம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் பாட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஜமான் ஒரு படம் வந்துருக்கீங்களா, பார்த்துருப்பீங்கன்னு என்னன்னு தெரியல. அதில் ஒரே பாட்டு தான் இருக்குது, ஒரு பாட்டு 2 பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் கேட்கலன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். தெரியும் அந்த பாடலில் வந்து எந்த விதமான செலவுமே கிடையாது, சும்மா அப்படியே நடக்க விட்டு போட்டு வர விட்டு எடுப்பாங்க. அந்த பாட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சக்கப்போடு போட்டுருக்கு இந்த லப்பர் பந்தலையும் 2 பாட்டு வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒரு ரொம்ப செலவே கிடையாது. ஆனால் மெகா ஹிட் படத்தெல்லாம் பிளாக் பஸ்டர் மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சாரோட வாய்ஸில் வச்சு மெய்யல் கிடந்த பாட்டு ஒரு பாட்டுக்கே முடிஞ்சு போச்சு. ஹீரோ சும்மா ஓட விட்டு தான் எடுப்பாங்க, ஆனால் அந்த பாட்டு வேறு லெவல். ஸோ இப்படியும் பாடல்கள் எடுத்து பெரிய ஹிட் ஆக்கிட்டு தான் ஒரு பக்கம் மக்கள் இயக்குநர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சங்கர் சாரை பொறுத்தவரைக்கும் என் படம் அப்படின்னாலே என்கிட்ட என்னடா எதிர்பார்ப்பீங்க, பிரம்மாண்டத்தை தான் எதிர்பார்ப்பீங்க, நான் பிரம்மாண்டமாக காட்டுறேன்டா வந்து பாருங்கடா அப்படிங்குவாரு. ஸோ பழைய படத்துலேருந்து முதல்வனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜென்டில்மேனு, முதல்வன், அப்புறமேட்டுக்கு இவர் கமலஹாசன் சாரோட எடுத்தாங்களே, ஐயோ நல்ல படமாச்சு. இப்படி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்ற சீனுக்கு வந்து கிராஃபிக்ஸ் மெயினாக அந்த 2.0லாம் எந்திரன்லாம் இருக்கும். எந்திரன் 1 கூட சூப்பராக இருக்கும். 2.1லாம் கிராஃபிக்ஸுங்கிற பேரில் மனசை கொலையாக புல்லுவார். இன்னும் மனசாச்சே இல்லாமல் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவருக்கு உரித்தான ஒரு ஸ்டைல், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவரை நம்பி பணம் போடுறவங்களே ஒன்றும் சொல்லலை, நீ யாரா கேட்கறதுக்கு வேணுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் எல்லாமே அனாவசியம் செலவில் குறைச்சிட்டு பாடல்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு தனி மனிதனோட ரசிகனோட கருத்து அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டு இருப்போம். என்னோட இந்த பாடலுக்கான ஒப்பீனியன் அண்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.